Global Talk. அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அண்மைய 2 நாட்களில் உலகத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பது சம்பந்தமாக நாங்கள் அலசி பார்ப்போம். இந்த வகையில் இன்று கிடைக்கப்பெற்ற அதிக செய்திகளில் காசாவில் தற்போது ஹமாஸ் அதிரடியான ஆட்டங்களை ஆரம்பித்துள்ளது என்பது போலவே தென்படுகின்றது. அதாவது மரண வீடுகளும் மையத்து செய்திகளும் தான் இன்று அதிகம் உள்ளது என்று நினைக்கின்றேன். அவற்றில் நான் முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். இங்கே நீங்கள் காணும் காட்சி தான் கான் யூனிஸை நோக்கி இஸ்ரேலிய படைப்பிரிவு ஹமாஸ் பிடிக்க சென்றது. இவ்வாறு ஹமாஸ் பிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் தாங்கள் போகின்ற கவச வாகனத்துக்குள்ளே இப்படி ஒரு ஆட்டம். பின்னர் சென்றவர்கள் எவரும், அதாவது இந்த வாகனத்தில் உள்ள எவரும் உயிரோடு திரும்பி வரவில்லை என்ற செய்தியை யூதர்களே தங்களது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளனர். மேலும் இங்கே காண்கின்ற காட்சி சம்சான் படைப்பிரிவை சேர்ந்தவர். இவர்கள் காசாவுடைய ஜபாலியா பிரதேசத்தில் ஹமாஸ் பிடிக்க சென்ற போது இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவரோடு சென்றவர்கள் இவர் இறப்பதற்கு 5 மணி நேரத்துக்கு முன்னதாக காசாவின் கான் யூனிஸில் நிலக்கீழ் கண்ணிவெடிக்கு இலக்காகி அனைவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்சான் என்கிற படைப்பிரிவில் இறுதியாக உயிரிழந்தவர் இவர்தான் என யூத சமூக வலைத்தளங்கள் குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த சம்சான் என்கிற ஒரு பெட்டாலியன் குரூப் தற்போது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாகவே இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அடுத்து இங்கு காணும் காட்சி கமாண்டர், அதாவது இஸ்ரேலிய கமாண்டர் ரால் என்பவர் பிணமாக ராஜமரியாதையோடு தூக்கி வரப்படும் காட்சி தான் இவை. இந்த கமாண்டர் ரால் காசாவின் ஜபாலியாவில் ஹமாஸ் பிடிக்க போன போது தனியே செல்லவில்லை, ஒரு கூட்டத்தோடு தான் செல்கின்றார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜபாலியாவுக்கு போகும் வழியில் கவச வாகனத்துக்குள் டான்ஸும் கூத்தாட்டத்தோடு தான் அந்த வாகனம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாகனத்துக்குள் 5 பேருக்கு அதிகமானவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியின் பகுதி தான் இவை. இவற்றை நாங்கள் வீடியோவாக காட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வாகனத்தில் வந்தவர்களை நோக்கி ஜபாலியாவில் ஹமாஸ் போராளிகள் குறுந்தூர ஏவுகணையினால் வாகனத்தையே வெடிக்க செய்துள்ளனர். அனைவரும் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய சமூக ஊடகங்களே மிக கவலையாக தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன் நான் சொன்ன செய்திகளையும் இந்த இவர்கள் சென்று வாகனத்தில் கூத்தாட்டம் செய்து கொண்டிருந்த செய்திகள் வீடியோக்களையும் எங்களது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எமது முதலாவது காமெண்டில் பின் செய்து வைத்துள்ளோம். இங்கு இந்த சிறுவன் மேடையில் அழுகின்றான். தனது தந்தை கான் யூனிஸில் கொல்லப்பட்டதாக சொல்லித்தான் அழுகின்றான். இவரது தந்தையும் அவரோடு சென்ற கமாண்டர் பிரிவுகளும் கான் யூனிஸில் கொல்லப்பட்டதாகவே யூத சமூக வலைத்தள செய்திகள் குறிப்பிடுகின்றது. இவரது தந்தை உயிரிழந்ததை நினைத்துத்தான் இந்த சிறுவன் அழுகின்றான். இந்த பதிவை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டவர் கீழே குறிப்பிட்டிருந்தார், இதயங்களை ஊடருக்கும் உடைக்கும் இந்த இரத்த களரி எவ்வளவு நாளுக்கு தான் தொடருமோ, இந்த ஆபத்தான முடிவுகளுக்கு இஸ்ரேலிய அப்பாவி மக்கள் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தனது கருத்தை இந்த பதிவு செய்தவர் எழுதியிருந்தார். எவராயிருந்தாலும் சகோதரர்களே, எல்லோரும் மனிதர்கள் தான். கொலை, யுத்தம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதி, சமத்துவம், சமாதானம் என்பதன் மூலம் தான் இந்த உலகில் அமைதி பிறக்க முடியும் என்பது இஸ்ரேலியவால் பல மக்களுக்கு புரிகின்றது. இந்த வகையில் சகோதரர்களே, நான் இந்த செய்திகளை எனது யூடியூப் தளத்தில் வாசிப்பதற்கு முன்னர் பல்வேறு செய்திகளை, குறிப்பாக யூதர்களுடைய சமூக வலைத்தளங்கள் செய்திகளை பார்த்த பிறகு அவற்றை தொகுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த யூத இஸ்ரேலிய சமூகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் தீங்கான மனப்பான்மை கொண்டவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் பலவற்றை நாங்கள் ஆராய்ந்த போது அவர்கள் இந்த காசா மக்களுக்கு எதிரான அடாவடித்தனம், அட்டூழியங்களை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் சகோதரர்களே. இதற்கு முன்னமும் நாங்கள் எமது யூடியூப் வலைத்தளத்தில் காசாவுக்கு அருகாமையில் மிகப்பெரிய போராட்டம், அதாவது யூதர்களுடைய போராட்டம் நடைபெறும் காட்சியை நான் பதிவிட்டிருந்தேன். அப்போது அங்கு குறிப்பிடுகின்றார்கள், பேச்சுவார்த்தை மூலம்தான் இதெல்லாம் தீர்வு காண முடியும், யுத்தத்தால் தீர்வு காண முடியாது, குழந்தை கொலைகளை, பட்டினிகளை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் காசாவுக்கு அருகாமையில் நின்று போராட்டம் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு நல்ல உள்ளம் கொண்ட யூதர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் வெளிநாடுகளில் சஞ்சரிக்கும் போது யூதர்கள் எங்களோடு பழகுவதற்கும் சந்திப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேளை எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே 2 சாரார்களும் இந்த இஸ்ரேலுக்குள் காணப்படுகின்றார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன், ஈரானில், அதாவது இஸ்பஹான் பிரதேசத்தில் அமெரிக்கா B-2 விமானம் மூலம் குண்டு வீசிய அந்த பிரதேசத்தில் வசிப்பவர்களின் ஒருவர் விமானப்படை தளத்தில் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதுவும் யூத ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்தி. இந்த வகையில் தனக்குத்தானே துப்பாக்கி பிரயோகம் செய்து கொள்ள முற்பட்ட போது அவரை அங்கிருந்த ஏனைய இராணுவ வீரர்கள் காப்பாற்றிவிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் இந்த தற்கொலை செய்ய முயன்ற விமானியின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது என்று செய்திகள் குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த செய்தி குறிப்பிடும் போது இந்த இஸ்ரேலுடைய விமானப்படை தளத்தில் 4வது சம்பவம் என இந்த செய்தி
செய்தி குறிப்பிடுகின்றது. விமானத்தில் பறந்து பறந்து கையில் இருக்கின்ற ஒரு சுவிட்ச் பட்டன் மூலம் நாம் கேம்ஸ் விளையாடுவது போல அவர்கள் வானத்திலிருந்து ஒரு சுவிட்சை கிளிக் பண்ணுவதன் மூலம் நிலத்தில் உள்ள உயிர்களும் கட்டிடங்களும் அழிவதை அவர்கள் மேலிருந்து பார்ப்பார்கள். இவ்வாறு மேலே பறப்பவர்களுக்கு கீழே இருக்கின்ற நிலத்தில் நடக்கின்ற நிகழ்வு நாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவது போலதான் இருக்கும். ஆனால் இதன் யதார்த்தத்தை உணர்ந்த இராணுவ வீரர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாக, இது ஒரு அநியாயமான கொலை என்று வாதிடுவதாகவும் சில காலங்களுக்கு முன் வந்த இஸ்ரேலிய செய்திகள் குறிப்பிடுவதாக நாங்கள் இதற்கு முன்னுள்ள காணொளிகளில் பேசியுள்ளோம். ஏதோ ஒரு வகையில் இவ்வாறு கொலை களங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களது உள்ளங்களில் பாரங்களை இறைவன் சுமக்க செய்கின்றான் என்பதுதான் இவர்களது தற்கொலை முயற்சியிலிருந்து நாங்கள் புரிய கிடைக்கின்றது. அடுத்து இங்கு செய்தியாக, ஈரானுக்கு உளவு பார்த்தார் என்ற ஒரு காரணத்துக்காக இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவரை இஸ்ரேலுடைய சிம்பெட் உளவு அமைப்பு கைது செய்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த சிப்பாய் ஈரானுடைய அயன் டோம் உட்பட பாதுகாப்பு அமைப்புகளை புகைப்படம் எடுத்து பணத்திற்காக ஈரானுக்கு அனுப்பும் வேலைகளை செய்து வந்தார். இதனாலேயே இவர் கைது செய்யப்பட்டதாகவும் இவருக்கு எதிராக சின்பெட் மற்றும் இராணுவ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த காணொளி ஒரு இராணுவ சிப்பாய் காசாவிலிருந்து பதிவேற்றியது. இந்த இராணுவ சிப்பாய் குறிப்பிடும் சுருக்கமான விஷயத்தை சொல்கின்றேன். இவற்றை பிளே செய்ய முடியாது. காரணம், இவர் அந்த அளவு நாட்டின் பிரதமர் அதாவது பெஞ்சமின் நெத்தனியாகுவை திட்டி தள்ளுகின்றார். நாங்கள் காசாவில் தோற்று கொண்டிருக்கின்றோம். நெத்தனியாகு தனது சொந்த வேலைகளை செய்து கொண்டு அவரது நிலையை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்றார் என்றெல்லாம் ஹிப்ரு மொழியில் திட்டித் தழுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, எந்த அளவு இந்த காசா விடுதலை போராளிகளின் கரங்களை இறைவன் பலப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை இஸ்ரேலியர்களின் வாயினாலேயே எமக்கு கேட்க கிடைக்கின்றது. அடுத்த சகோதரர்களே, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த யூத மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர். ஆனால் இதெல்லாம் உலக ஊடகங்களில் இவற்றை காட்டுவதில்லை. காட்டினாலும் ஒரு சின்ன ஒரு வரி போல எதிர்பார்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பது போல ஒரு சிறிய செய்தி போல அவற்றை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலில் மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். காரணம், இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் தோற்கடிக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது என்ற செய்தி தற்போது இஸ்ரேல் முழுக்க பரவி உள்ளது. அதனால் மக்கள் அங்கு கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகள் தான் இவை. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், போர் நிறுத்தம் வரும் வரை எங்கள் போராட்டம் நிறுத்தப்படாது என்று இஸ்ரேலிய மக்கள் கோஷங்களை எழுப்பியவாறு வீதிகளில் இரவு பகலாக ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இந்த வேளை இஸ்ரேலில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது இஸ்ரேலிய ஆட்சி காலத்தில் அவர் பிறந்தவர். அதனால் அந்த நாட்டின் பிரஜா உரிமை அடிப்படையில் அங்கு தேர்தல்களில் வெற்றி பெற்று நெசட்டுக்கு, அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவான முன்னாள் பாராளுமன்ற இடதுசாரி அரசியல் அமைப்பை சேர்ந்தவர். இவர் அரபு யூதர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் மூலம் ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கி இஸ்ரேலுக்குள் இருந்து காசாவுக்காக, குறிப்பாக பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுப்பதோடு நாட்டுக்குள் காணப்படும் யூத தாழ்ந்த மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகின்றவர் தான் ஐமன் ஊடா என்ற முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர். இந்த வகையில் இஸ்ரேலிய மக்கள் போராட்டம் செய்யும் போது அவர்களுக்கு சார்பாக இவரும் அந்த பகுதியில் காரில் வந்திறங்கிய போது அங்குள்ள மக்கள் அவரை திட்டுவதுடன் அவரின் காரின் கண்ணாடியையும் உடைத்ததாகவும் சிலர் அந்த காரின் முன்பகுதியில் எச்சில்கள் துப்பியதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. அந்த காட்சிகள் தான் இவை. இவற்றையும் பிளே செய்ய முடியாது. இவற்றையும் எமது டெலிகிராம் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம். இந்த வகையில் இஸ்ரேலில் உள்ள சில சமூக ஊடகங்கள் முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐமனுக்கு தாக்குதல் நடத்தியது, அதாவது எதிர்ப்பு தெரிவித்தது தவறு என்று இஸ்ரேலிய மக்கள் ஊடகங்களில் குறிப்பிட்டதாகவும் தகவல் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது டெல் அவிவ் நகரத்துக்கு தெற்காக அமைந்துள்ள நெஸ்டசியோனா என்ற இடத்தில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த வகையில் இந்த இடத்துக்கு வந்த முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐமன் தாக்கப்பட்டதற்கான காரணம் சில ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது எல்லாரும் ஒன்றுதான், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் உள்ளவர்களே ஒன்றுதான், அவர்களால் தான் இந்த நாடு அழிவு என்று தான் அவர்களுக்கு இஸ்ரேலிய மக்களால் தாக்குதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிடுகின்றனர். சிலர் இது தவறு என்றும் சிலர் இது சரிதான் என்றும் சமூக ஊடகங்களில் விவாதிப்பதாக செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றது. உதாரணத்துக்கு இலங்கையில் அரகலை நடந்த போது ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக பேசியவர்களுக்கும் எழுதி நின்றவர்களுக்கும் கூட அரகலையில் நின்ற மக்கள் தாக்குதல் செய்தனர். காரணம், எல்லோரும் ஒன்றுதான் என்று அவர்களுடைய பார்வையில் இருந்தது. அதனால் தான் உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாசா மற்றும் சில அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு கூட அரகலையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது போன்ற ஒரு விடயமாக கூட இந்த ஐமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கலாம் என்று நாம் யூகிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் இந்த காணொலியை நமது டெலிகிராம் சேனலில் நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்த செய்தியா சகோதரர்களே, இங்கு காணப்படுபவர் தான் ரஃபா
நகரத்தில் சிறப்பு படை நடவடிக்கையில் ஈடுபட்ட சின்கல் ஜீவா என்ற இந்த தளபதி. இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் தலைவரான சின்வார் அவர்கள் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்த போதுதான் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி மரணமானார். இந்த வகையில் இந்த சின்கல் தளபதி சின்வார் அவர்களை ஞாபகப்படுத்தும் வகையில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கின்றார். அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்டைலை பார்க்கும் போது யஹ்யா இப்ராஹிம் ஹசன் அல் சின்வார் அவர்களுடைய ஞாபகம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. அதாவது இந்த புகைப்படத்தை பார்க்கும் எல்லோருக்கும் ஏற்பட்டது. பின்னர் இந்த காசாவில் சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த தளபதியான கமாண்டர் சின்கல் அவர்கள் மிகச்சரியான இலக்கு வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது. இந்த சின்கல் அவர்கள் தனது 5 வீரர்களோடு ஒரு கட்டிடத்திற்கு உள்ளே பதுங்கி இருந்த போது ஹமாஸுடைய தாக்குதலுக்கு இலக்காகி மரணமானதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. அதாவது இஸ்ரேலிய செய்திகள் குறிப்பிடுகின்றது. சரி சகோதரர்களே, இதுதான் இன்று கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல்கள். மீண்டும் அடுத்த முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்று செல்கின்றோம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.